ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமர் யூனிவர்ஸ் தமிழ். இங்கே நம்ம மைன்கிராஃப்ட் தான் விளாட போகிறோம். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கூட நம்ம தம்பி இருக்கான். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் விட்டை கலெக்ட் பண்ணணும். விட்டை கலெக்ட் பண்ணணும். கூலி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வீடியோ போடுவோம். வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோ வரும். கேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம மரத்தை கலெக்ட் பண்ணிப்போம். மரம் பார்த்தீங்கன்னா மரத்துட்ருக்கோம். நம்ம ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா அதான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த உட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். எனக்கு ஐயோ தெரியாமல் பார்த்தீங்கன்னா தனிபி நெஸ்ட்டை உடச்சிட்டேன். உடச்சி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஜெப் இருக்குது. ஷீப் அந்த மாதிரி ஊர் எடுத்துப்போம். ஏன்னா ராத்திரி பெட்டு வாங்க முடியும். பெட்டு இருந்தால் தான் நமக்கு சர்வை பண்ண முடியும். ஸோ நான் மரத்தை ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்கள் அண்ணா இருக்கா நம்ம கூட உள்ள பிளேயரு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் எடுக்க சொல்லி வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டோம். இதை கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம பிளான்ஸ் கிராஃப்ட் பண்ணுறோம். கிராஃப்ட் பண்ணி வச்சு நீங்கள் ஒரு கிராஃப்டிங் டேபிள் நம்ம தயாராகணும். அது இருந்தால் தான் நமக்கு பிக்சாக்ஸ் எல்லாம் செய்ய முடியும். ஸோ கிராஃப்டிங் டேபிள் யூஸ் பண்ணி ஒரு பிக்சாக்ஸ் பண்ணிட்டு பேசிப்பா. உட்டன் பிக்சாக்ஸ் சரி வாங்க மைனிங் பண்ணுங்கள். இடம் ஓகே ஓகே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கேமரா கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அதனால் அந்த கிளிப்பு ரெக்கார்ட் அவ்வளோ பரவாயில்ல கைஸ். சின்னதாக மைண்ட் பண்ணி கொஞ்சம் காம்பிஸ்டோன் எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம எடுக்கணும். வெயிட் பண்ணுங்கள், செட்டிங்ஸ் மாற்றணும். ஓகே வாங்க நம்ம போய் ஸ்டோன் டூல்ஸ் கிராஃப்ட் பண்ணிப்போம். பிளான்ஸு அண்ட் ஸ்டிக்கு ஒரு ஸோ பார்த்தீங்கன்னா பண்ணிவிட நம்ம ஸ்டோன் எடுத்துப்போம். கூட இருக்க பிளேயருக்கும் நம்ம தான் சாணம் விடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாம் மைன்கிராஃப்ட் விளையாடி தொடங்கலாம். ஸோ வாங்க மைண்ட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் லைட்டாக லேக் ஆகுது. அதுவும் இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ நம்ம தம்பிக்கும் சேர்ந்து நம்ம செஞ்சுப்போம். நம்ம தம்பி கூட தான் வருவாரு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படியாவது ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும்.
அதுதானே அப்படி தானே. நம்ம அவனுக்கு வந்து அவன் இப்போ தான் சின்ன பையன், அவனுக்கு கொஞ்சம் சாணம் கொடுக்கணும் இல்லைங்க. ஓகே, அவனுக்கு வந்து பேசிக்கான டூல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அட்வென்ச்சரை தொடங்கிடலாம். பேரை பார்த்தீங்கன்னா ஃபியர்னு வச்சுருக்கான். ஓகே, போவோம். கிராஃபிங் டேபிளோட பிடிச்சிடும். ஓகே, ஓகே வாங்க கிளம்புவோம். கூட வரியா பின்னாடி? வராமல் இருக்கேன். செர்வர் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். எங்கே போகணும்னு பார்க்கணும். நம்ம வந்து ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். வில்லேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க. ஓகே, ரொம்ப முக்கியம். வாங்க நம்ம அட்வென்ச்சர் பண்ணிருக்கோம். ஸோ என்னது, வாவ், இன்னும் ஒரு பெரிய கேவ் இருக்குது. கேவுக்குள்ளே போகணுமா? கேவுக்குள்ளே போவோம். கேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓணும் சர்வரில் அதாவது இருந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீப் இன்வென்ட்ரி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நெதரில் மாட்டிக்கூடாதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா கோல் இருக்குது, அதை ஃபைன் பண்ணிப்போம். நிறைய கோல் இருக்குது, கோல் எடுத்துப்போம். ஸோ நம்ம வந்து கோல் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நான் மேலே போயிடணும். மேலே போகணும், இல்லைன்னா நைட் ஆயிரும். இப்போ நிறைய எனிமீஸ் வர ஆரம்பித்தோம். ஸோ இதை மைண்ட் பண்ணி மேலே போயிருந்தோம். பாருங்க எனக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ நம்ம போட்டாச்சு. ஓகே, நம்ம வந்து நைட் ஆகுது கைஸ். ஒன்றும் பண்ண முடியாது, நைட் ஆகிடுச்சு. தப்பிக்க முடியும். ப்ரெட் இருக்குது, அதை சாப்பிட்டுப்போம். கேரட்டு பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஆடு இருக்குது, பிளாக் ஷீப், அதை வந்து வேட்டையாடணும். நைட் வேறு ஆகிட்டு இன்னும் ஸ்கெல்லாம் பாருங்கள். சொல்லது முன்னாடி ஸ்கெல்டன் ஸ்பான் ஆகிட்டாங்க. அப்படின்னா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா எப்படியாவது பெட்டு தயார் பண்ணணும், இல்லைன்னா ஒரு வில்லேஜை கண்டுபிடிக்கணும். ஸ்கெல்டனை பார்க்கணும், அதை ஓடிடும். இவன்கிட்ட சண்டை போடுறது நமக்கு ஒன்றும் இல்லை. போகணும். பாருங்கள், வாங்கி பின்னாடி தான். ஸோ இது வேறு வந்து நமக்கு க்ரீப்பர் இருக்குது. நம்ம பாருங்கள் இது எவ்வளோ வாங்கிக்கணும். ஐயோ, தம்பி ஏதாவது ஒரு சவுண்டு திறப்பேன். அதிகமாக செடியூர் வேறு அங்கே போகணும். ரொம்ப காந்தியம் போட்டது என்னென்ன போவோம். பேஸ்மெண்ட்டாக வந்து இதை மீட் எடுத்துக்கணும் சாப்பிடுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விச்சு நிற்கிது. ஐயோ போய்ட்டு. ஸோ பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் ஆகலை. பார்த்திங்கன்னா அங்கே தான் விச்சு. இவன் தான் நம்மளோட எதிரியே. பாருங்கள். ஐயோ எங்கே போனோம்? இன்னும் இதுக்கு பவுடர் ஸ்மோகர்ஸ் இங்கே போயிட்டான். அவன் எப்படியாவது போனவன் அவன்கிட்டருந்து நமக்கு நான் ஒன்றும் போயிட்டானே. ஸோ வெஸ்ட்டை போட்டு விட்டான்.
பார்த்திங்கன்னா அவள்கிட்ட இருக்க போர்ஷனை நம்ம எடுத்தாகணும். நோ 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 நோ. அப்படின்னா நம்ம ஹார்ட்டுக்கு ஹார்ட்டில் போய் நிற்கும். பாய்ஸனை போட்டு விட்டுட்டாங்க. நம்ம தம்பி வர கொண்டா. ஓகே கொஞ்சம் மைண்ட் பண்ணி ஒளிஞ்சிருந்தோம். அது வந்து கேமரா நைட்டு பார்த்தீங்கன்னா காலை நைட்டு. ஸோ நாங்கள் கொஞ்சம் பயணம் பண்ணேன். ரைஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாட்டர்டே சண்டே வீடியோ போடலாம். பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் ஐஸ் இருக்குது. அந்த சைடு போமா, அங்கே போமா இல்லை? ஆமாம். ஓகே பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் சுகர் கேன் இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்ட் வேறு கம்மியாக இருக்குது. சாப்பிடுங்க. ரைஸ் மொதல் வீடியோனால தான் கொஞ்சமாக இருக்கும். போக பழகிடும். இதை பார்த்தீங்கன்னா நம்ம போய் சுகர் கேனுக்கு எடுத்துப்போம். ஏன்னா நம்ம வந்து என்ஜாய்மெண்ட் பண்ண தேவைப்படும். ஐ மீன் பேப்பர் செய்யுது. அது இன்னும் ஒரு கோழி இருக்கிற எடுத்துக்கலாம். ஒரு ஹென் இருந்தால் எடுத்துப்போங்க. நான் பாருங்கள் என்ன பெரிய ஒரு ஜிப் இருக்கும். ஷீப். இந்த ஷீப்பை நம்ம வேட்டையாடணும். கொஞ்சம் ஜிப் பிக்காக்ஸு வேறு பார்த்திங்கன்னா நிறைய சுகர் கேன்ஸ் இருக்குது. ஒரு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா என்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் சுகர் கேன் ஃபார்ம் செய்யுங்க. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஷீப்பு கலெக்ட் பண்ணினேன். ஏன்னா ஷீப் ரொம்ப தேவை. இருக்கும் நிறைய ஷீப்பு கிடைக்குது. ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மைன்கிராஃப்டில் 1 டே ப்ளே பண்ணியிருக்கோம். நம்ம ப்ளே பண்ணனாலலாம் வந்து காணிக்கும். பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இறங்குன ரிலீஸ் இது 1.20. ஸோ 20 month. ஸோ நம்ம 5 கிடச்சிது. மழை வேறு பெய்யுது. ஸோ நம்ம ஸ்பான் ஆகுமான்னு தெரியல. அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்னோ தெரியுது. அங்கே அங்கே போமா சரிங்கன்னா கோழியை கூட்டிகிட்டு வரோம். அப்புறம் பாருங்கள் நிறைய ஷீப் இருக்குது. சொன்னால் நமக்கு வந்து மீட்டு கிடைக்கும். இதோடைய மீட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அங்கே போவோம். அவங்க ஒரு வில்லேஜுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா இங்கே 2 மாடு இருக்கும். அதோடைய மீட்டு நமக்கு தேவை. ஸோ மாடையும் போட்டுப்போம். ஓகே ஓகே அந்த ஸ்னோ சைடில் தான் நாங்கள் போகிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம அங்கே காடு பம்கின் இருக்குது. இப்போ கண்டிப்பாக பக்கத்தில் வில்லேஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம கொஞ்சோண்டு பம்கின் எடுத்துக்கலாம். பம்கின் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு நம்ம வந்து பம்கின் பை செய்யலாம். ஸோ நம்ம முடிஞ்சளவுக்கு பம்கின் எடுத்துக்கிறோம். ஸோ பம்கின் எடுத்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம போகணும். போய் பார்ப்போங்க. பக்கத்தில் கண்டிப்பாக வில்லேஜ் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ என்னது ஓகே வில்லேஜ் தேடி போய்ட்டுருக்கோம். இது ஸ்னோ வில்லேஜ் கிடைச்சா அங்கே இங்கிலு இருக்கும். அதுக்கு அடியில் நமக்கு என்சாண்டட் ஆப்பிள் கிடைக்கும். ஸோ வெயிட் அங்கே வாட்டர் ஃபால் இருக்குது.
ஐயோ போலார் பியர் இருக்குது, கொஞ்சம் டேஞ்சரஸானது இருக்கும், ஏன்னா அது தாக்கிடும். ஸோ கைஸ் நீங்கள் நம்ம கொஞ்சம் இந்த சைடு போய் பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். எஸ். ஸோ அந்த வில்லேஜில் நம்ம போய் வில்லேஜர்ஸ் அடைச்சிக்கணும். ஆனால் வில்லேஜர்ஸ் ரொம்ப முக்கியம். நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய இது இருக்குது வில்லேஜில், நம்ம பார்த்துட்ருந்தோம். ஸோ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் கைஸ். இன்னொன்று ராத்திரி ஆனோன்னு இவங்க அடைச்சிடணும், ஏன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணி நல்ல யூஸ் ஆகணும். ஸோ ஒரு டைம் டேபிள்ஸ் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம ராத்திரி இருக்குது ஸ்பான் பாயிண்ட்டை நம்ம செட் பண்ணிப்போம். வெயிட் பண்ண வரங்களும் செட் பண்ணியாது. நம்ம கம்பெனியில் வச்சுக்கோங்க. நம்ம பாருங்க யாரும் புக்கை பார்த்தோன்னே வந்துடுவோம். சரி நான் வரேன், நமக்கு அயன் கோல்டன் தான் வேணுன்ற நம்ம ஒன்று இதை வச்சுக்குவோம். வீட்டுக்குள்ளே நீ போய் ஸ்பான் பண்ண செட் பண்ணி ஏன் சரி ஏங்க காலையில் ஆகிட்டு பக்காக வந்து நான் சைடில் செட் பண்ணிட்டு தாண்டி ஏன்னா நிறைய கேரட் இருக்குது, நம்ம அதை வந்து எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியம். கேரட்ஸும் எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியம். நம்ம பன்னிக்குட்டிக்கெல்லாம் கொடுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம கோல்டன் கேரட் பண்ணலாம். அதான் ஒரு பன்னி வந்துடுது. அது கேரட் ரொம்ப முக்கியம். இல்லை பன்னிக்குட்டி ஃபுட்டு கொடுத்துருக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்காங்க, இந்த வாண்டரிங் ட்ரேடர் சொல்லணும் பாருங்க, ஒன்றும் இல்லை வாண்டரிங் ட்ரேடர் சொல்லணும். ஸோ வாண்டரிங் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்ட்டு, ஏன்னா கேமில் இருக்கிறதே வேஸ்ட்டாக உதவ மாட்டேன். பார்த்தீங்கன்னா குப்பையான இதெல்லாம் தருவாங்க. நமக்கு ஒரு எமரால்டுக்கு ஒரு ஸ்டாப்லிங் எப்படி பண்ணுவான். ஸோ நாங்கள் வந்து அதை போட்டு தள்ளிப்போம். ஸோ இது ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிச்சிருக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. ஸோ நீங்கள் ஐடியா இருந்தால் தாங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் வரும். பாய்.